ஒரு சில உறுப்பினர்களை இங்கு தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் பேரை உங்களுக்கு முன்படிய இருக்கின்றேன். அதற்கு முன்பு மீண்டும் உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். என்னென்னு சொன்னால், எங்க ஊர், அதாவது இலக்கணாவதை மக்கள் ஒன்றியம் கனடா நிர்வாகத்தினர் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இதை போன்ற சில கலை நிகழ்வுகளையோ அல்லது வேறு சம்பந்தப்பட்ட விடயங்களையோ தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். தயவு செய்து வெளியில் செல்கின்ற போது இரண்டையும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி காம்ப்ளிகேட் ஆக்கி விடாதீர்கள். அது இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் இங்கே பிறந்து, அதாவது புலம்பெயர்ந்து பிறந்து வளரும் எங்களுடைய ஊர் பிள்ளைகளை அந்த இலக்கணாவத்தை என்ற சொல்லு மறக்காமல் இருக்க செய்வதற்காக சில ஏற்பாடுகளை இப்படியே நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அது ஆனால் இது இந்த சனசமூக நிலைய என்னோட இப்ப நான் கதைக்கிற விடயம் இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்னோட வார்த்தை பிரயோகம் அது தலைவராக மாறக்கூடாது என்ற நிதானத்துக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் இது இந்த சனசமூக நிலையம் கட்டி முடிக்கப்பட்டுதான் இது உங்களுடைய அந்த சனசமூக நிலையத்தை பூர்த்தி ஆக்கி கொடுக்கும் பொறுப்பை இந்த உறுப்பினர்கள் இப்ப ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதாவது முக்கியமாக சிவராசன் அவர்களின் தலைமையில் அல்லது அவரின் கீழ் ஆலோசனை வழிகாட்டல் போன்றவற்றில் எல்லோரும் இயங்க இருக்கின்றார்கள். இதில் கூடுதலாக முழு ஒத்தாசை அவருடன் உடந்தையாக இருந்து வழங்குகிறவர் கோதாஸ் குவன் அவர்களும், அதைத் தொடர்ந்து அவர்களோடு இணைந்து கொண்ட உறுப்பினர்களின் பெயரையும் முதலாவதாக பொறுப்பாளர் அல்லது தலைவர் அதாவது இந்த கட்டுமானத்தில் இடம்பெறும் எந்த விதமான அது சம்பந்தப்பட்ட விடயம் என்றாலும் சிவராஜனையின் ஆலோசனையின் கீழ் தான் இடம்பெறும். அதாவது அவருடன் இணைந்திருக்கும் மற்ற உறுப்பினர்கள் தன்னிச்சையாக எந்த விதமான இறங்க மாட்டார்கள். சிவராஜனையுடன் கலந்து ஆலோசித்து அவருடைய அனுமதிக்கு பின்புதான் அவர்கள் இந்த விடயத்தினாலும் நகர்த்துவார்கள். சிவராசனை பொறுப்பாளர் அல்ல தலைவர். அடுத்ததாக கரண் பெரியாமி என்று அழைக்கப்படுகின்ற கரண். உண்மையில் இது ஒரு மகிழ்ச்சி அடைய வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், பெரியாமி அநேகமாக இவரை எனக்கே தெரியாது, எனக்கே ஒரு குடியாட்சிகள் தான் நீங்க அவரை தெரியும், நான் பார்த்திருக்கிறேன். இவர் இந்த ஊர் விடயமாக நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அதாவது ஒரு சிறுவர் பூங்கா கட்டுவதற்காக பல தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுத்திருக்கின்றனர். இப்ப நாங்கள் கட்ட இனத்திற்கும் அந்த இடத்தில் நேரடியாகவே அந்த ஊரில் சென்று அந்த காணிக்காரர்களுடைய எல்லாம் கதைத்திருக்கின்றார். அந்த காணியை தாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய போறேன்னு சொல்லி. ஆகவே இவரை நீங்கள் உள்வாங்கி இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்ததுக்கு இதுவும் ஒரு அறிவுரை. அடுத்ததாக இங்கு கனடாவில் இந்த இலக்கணாவத்தை மக்கள் ஒன்றிய கனடா நிர்வாகத்தினர் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் முழு மூச்சாக ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவரையும் உள்வாங்கி இருக்கிறீர்கள். அவர் பல தடவை நான் எத்தனையோ விடயங்களுக்கு அவருடைய பேர் நன்றி கூற வேண்டும் போது கூடி பின்னடித்து கூற வேண்டாம் மறைமுகமாக இருந்த திரு பாலகுமார் அவர்களை உள்வாங்கி இதுவும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு சொன்னால் இந்த அறிவகன் சனசமூக நிலையம் கட்ட வேண்டும் என்று சொல்லி எங்க ஒரு இலக்கணாவத்தை குழுமம் முகநூல் குழுமத்தில் இந்த பிரச்சனையை அடிக்கடி பல வருடங்களாகவே முன்மொழிந்து கொண்டு வர்றவர் என்று சொன்னால் ஒன்று பெரியாம்பி, அடுத்தது பாலகுமார் என்ற இரண்டு பேரும் தான் அடிக்கடி இந்த விடயத்தை கொண்டு வருவதும் பலராலும் மதிக்காமல் எல்லாராலும் அதை ஒரு புறந்தள்ளி கொண்டு வந்த விடயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆகவே இன்றைக்கு அவரையும் முழுமூச்சாக இருக்கின்றவரையும் இன்றைக்கு உள்வாங்கி இருக்கிறீர்கள். கண்டு முக்கியமானால் நிச்சயமாக இதுவும் ஒரு இரண்டாவது அறிகுறி. அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான உறுப்பினர் பல தடவை அவரை பல நிர்வாகத்துக்கு நாங்கள் உள்வாங்குவதற்கு எடுத்த முயற்சி
பின்வாங்கி விட்டார் நிவாதனன். அடுத்து ஏனென்றால் இவருக்கு ஒரு நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கின்றது. ஆகவே இவரும் இவர்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நிச்சயமாக வெற்றி அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்ததாக முதல் இன்னும் ஒரு இளம் சமுதாயத்தில் இருந்து சிவராயன் உள்ளூர் எடுத்திருக்கிறார் சிவகரம். சிவகரத்திற்கு ஒரு பொறுப்பை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக கொடுத்த தமிழில் அதை முடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. என்னால் அவரோட கூடி பிறந்தவன் நான் என்ற முறை. அடுத்ததாக பின்னுக்கு இருந்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார். இதுவரை காலமும் ஒரு நிர்வாகத்துக்கு மேல அவர்கள் பின்னடித்திருந்த ரங்கன் அவர்கள் இன்று அவரும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். இவர் அடிக்கடி நான் இந்த அதாவது வந்து இந்த தனிப்பட்டாக்களுடைய நான் இந்த சில நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற போது இந்த அறிமுகம் சந்திர மனிதத்தை பற்றி அடிக்கடி கதைத்துக் கொள்வார். அது எப்படியாவது பூர்த்தி அளிக்கும் என்று சொல்லி இன்று இவர்களுடன் இணைந்திருப்பதால் அவர் தன்னுடைய கனவையும் நினைவாக்குறதுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதாக நான் கருதுகிறேன். அடுத்ததாக இன்னொரு முக்கிய ஒரு ஆள் ஒப்பம் சொல்லிக் கொள்வார். அது சிக்கணும் அடுத்த வரையும் இது சிக்கணும் என்று சொல்லி. ஆனா நிர்வாகத்துக்கு வேண்டாம் வர மாட்டேன் நாளியோடிவார். இன்றைக்கு சிவராயன தன்னுடைய சொந்த முயற்சியில் அல்லது தன்னுடைய சிபாரசில் உள்வாங்கி இருக்கின்ற திரு யோகு இவர்களுடன் இங்கே குழுமிருக்கின்ற அனைத்து உறவுகளும் ஒத்துழைத்து இந்த விடயத்தை நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் உங்கள் கரகோஷத்துடன் அவர்களை நியமிக்கிறோம். அடுத்து இன்னும் ஒரு மதிக்க வேண்டும், இன்னும் ஒரு உறுப்பினரை இங்கே தெரிவித்திருக்கிறார். குமார் அவர்கள், செல்வகுமார் என்று அழைக்கப்படும் குமார் அவர்கள். இதைத்தான் சொல்றது சதி திட்டம் என்று அதனை நம்பி கையில் பேனியும் கொடுத்து விட்டார்கள். இதோட முக்கியமான விடயம் என்பதால் அடிக்கடி நாங்கள் இங்கு வருகின்ற போது ஏதாவது பொழுதுபோக்குக்காக சில விடயத்தை கதைப்போம். கதைத்தை விட்டுட்டு வெளியில போற போது அப்படியே விட்டுட்டு போடுவோம். இனி அடுத்த வருடம் இங்கு வருகிற போது திருப்பியும் அதே விடயத்தை பற்றி நாங்கள் கதைப்போம். ஆனா இந்த முறை நடவ முடியாது. இந்த முறை நடவ பெரிய கோல்தோவே பெரிய கோல்தோவே அது 200 people இல்ல இந்த முறை நடவ முடியாது. ஏன்னு சொன்னால் இங்கு ஒலி பதிவுகள் இடம்பெறுகின்றன. யூடியூபில் வரும். இவர்கள் வார்த்தைகள் நழுவ முடியாது. 200 people next year. இந்த திட்டத்தை எங்களுக்கு முன்மொழிந்தவர் திரு பாலா. அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படியும் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நானா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்பர் சிவரானே புஷ் பண்றேன் நான். நானே சிவரானே தான் தள்ளுறது. ஐயா சிவரானே மெயின் என்ன அடுத்த நிகழ்வாக சந்தோஷமா நடந்து திரு பகிராம் அவர்கள் பாசியால பிரச்சனை கன பிரச்சனையா கிடந்தது முடியுங்க. ஆனா முடிஞ்சு நடன நிகழ்வுகள்